இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உளுந்தூர்பேட்டை ஹைவே பக்கத்தில் இருக்க நிக்கா பிரியாணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஊருக்கு போகிற டைமில் வந்துட்டு லைக் சாப்பிட்ற டைம் ஆனதுனால இந்த கடைக்கு வந்துட்டு நம்ம போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போக போகிறோம். நோ பெய்டு ப்ரொமோஷன்ஸ், ஜஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட போகிற இடத்துல இப்படி இருக்குன்னு ஃபுட்டை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வெல்கம் டு நிக்கா பிரியாணி. அக்கா மெயினா தோசை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நன்றி. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் அது இல்லை சாதா கல் தோசை தான் கேட்டிருக்கேன். அதுக்கு உள்ளது என்ன உண்டோ சட்னி எல்லாம் முன்னாடி வச்சுக்கோ வீட்டு ஊத்துறது நிறைய இருக்கு தோசை. இதான் தோசை எடுத்து கொடுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாங்க. உங்களை வச்சு அவன் வியூஸ் வாங்கிட்டு இருக்கான். சர்ஜின் தெரியுமா? சர்ஜின் குக் வித் கோமாளில் வரான் தெரியுமா? சர்ஜின் தெரியுமா? விளாக்ஸ் சீசன் 2க்கு வராங்க. சீசன் 2 இப்போ சீசன் 6 ஏதோ ஒன்று டே குக் வித் கோமாளில் அவன் ஒன்று டே. அவன் குக் பண்ண போறானா? ஆமா, கோமாளின்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னடா இன்னும் என்னது? நானே நானோ இவனை பார்த்தேன், இவன் எனக்கு அவன் தாண்டி யாக்கோ சப்பாரா சட்னியா? தேங்க்யூ அக்கா. என்ன மக்களா ஆனா வந்து டவுன் நினைக்கிறேன். அண்ணா உள்ளி இதெல்லாம் இல்லையா? இங்க பாருங்க. மிளகறி இல்ல அவிச்சு பறக்க நீ நல்லா இருக்க. புளிச்சு ஒன்று இருக்கா? ரோஸ்டா வைங்கக்கா. இதை போல 2 தோசை கூட சொல்லணும். அந்த புரோட்டாக்கு பதிலாக இதை போல ஒரு செட்டு. சரி. இலை கழுவுவது எப்படி? ஐயோ, இலை கழுவலையா? வைங்கள், இலையை கழுவவும். எப்படி இலை கழுவது என்று முதலில் பார்ப்போம். முதலில் ஒரு கப்பு தண்ணியை எடுக்கவும், பிறகு அதை இடது கையில் பிடிக்கவும், அளவு அதை அப்படி தெளித்து விட வேண்டும். அடுத்ததாக ஓய் அச்சா ஓகே இந்தியா இருக்கு எனக்கா. எனக்கு கழுவ தண்ணி வேணும். தோசை கழுவி சாப்பிடுவேன். தண்ணியை ஒரு ஸ்பூன் அல்வா இலவசமாக கொடுத்து விடுமா? சுகர் பேஷண்ட் அவங்க தான். அவங்க இல்ல வைக்கல. மக்களுங்க எனக்கு கொஞ்சமாக கூட வைங்க. ரைத்தா இது. ரைத்தா அது ரைத்தா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுங்க. அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு ரைத்தா வேணும் மாதிரி, வெங்காயம் உள்ளி வேணும் மாதிரி. கிரேவி தோசை வந்து இல்ல, இது பிரியாணி.
அது வேண்டாம். ஓகே தேங்க்யூ. ஏம்மா, கொஞ்சம் தோசை தான். அடுத்தது வருது. இது அடுத்தது அவங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படின்னு இருக்கு குளிக்குதா இப்படியே வச்சு மனசை தேத்திக்க வேண்டியது. எங்க பிளேன் ரோஸ்டா நினைச்சாங்க. வச்சுப்போ என்னைய பார்த்தா சும்மா இருவோம். பாண்டி முட்டை வேணுமா உனக்கு? எனக்கு ஒன்று எடுத்து I want one piece, please. இல்லை எடுக்கக்கூடாது பீஸ் மட்டும் எடுக்கக்கூடாது எடுத்தாச்சு. எடுத்தாக்கும் சாமி என்ன வேணுமா? கறி தோசை. டேய் ப்ளீஸ். கறி தோசை நல்லா இருக்கு எடுத்து சாப்பிடுறா. ஓகே பாய். ஸோ ஃபுட்டு பிரியாணி கொஞ்சம் பிரியாணி 65 சிக்கன் 65 பிரியாணி தான் வந்து போட்டிருந்தாங்க. பிரியாணி தான் கொஞ்சம் ஒஸ்ட்டு. ஆமாம் டெய்லி இந்த இது வந்து மாறும். டெய்லி ஸ்பெஷல் மாறுமாக்கா? ஒன்றும் சாப்பிடல நீங்க. இல்லை சாப்பிடல தான். நீங்கள் டெய்லி ஒன்று போடுறீங்கல்ல. அக்கா ஏதாவது ஹாய் காட்டுங்க. யூடியூப்ல போடுவாங்க. ஆமாம் சத்தியமாக்கா. அப்போ உங்களுக்கு யாரையாவது கூப்பிடணும்னா சொல்லுங்க. சத்தல போட்டு. சரி ஓகே பாய்க்கா டாட்டா. தேங்க்யூ சார். ஓகே அந்த அளவுக்கு வந்து பிரியாணி ஒர்த்தா இல்லை. மேபி நாங்கள் வந்தப்போ மட்டும் அந்த நாளே இல்லையா என்னன்னு தெரில, எங்கள் நேரம் எப்படியான்னு தெரில. பட் மற்றதெல்லாம் ஓகே. கறி தோசையும் ஓகே. அன்பு மக்களே, நீங்கள் இங்க வந்து பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஓகே அது மிகப்பெரிய தப்பு. சரி வாங்க போ. சரி ஓகே பாய்.